மேலாங்கோட்டு இசக்கியம்மனின் வரலாறு. பெண்ணாக பிறந்த அக்கா தங்கை தெய்வமாய் மாறிய உண்மை சம்பவம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகிலுள்ள பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோவிலில் அர்ச்சகர் ஒருவர் இருந்தார். அவரின் முதல் பெண் குழந்தைக்கு செண்பகவல்லி என்று பெயர் சூட்டினார். இனி அடுத்து பிறக்கும் குழந்தைக்கு சுவாமியின் பெயரான நீலகண்டன் பெயரை சூட்ட வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டார். அடுத்த வருடமே மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை என்பதால் மகள் சக்தியின் ரூபமாக திகழ வேண்டும் என்று உணர்ந்த அர்ச்சகர் இரண்டாவது மகளுக்கு நீலாதேவி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். செண்பகவல்லியும் நீலாதேவியும் நல்ல அறிவுடனும் அழகுடனும் வளர்ந்து வந்தனர். மகள்கள் இருவரும் பருவமடைந்தனர். அவர்கள் விரும்பும் பொருட்களை வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தார் அர்ச்சகர். மகள்களை தனியே வெளியே செல்ல அனுமதிக்காமல் கட்டுக்கோப்பாக வளர்த்து வந்தார். இந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக பத்மநாபபுரம் இருந்தது. பத்மநாபபுரம் கோட்டைக்கு அருகில் மகாராஜா மார்த்தாண்டவர்மாவிற்கு தனி தளபதியாக இருந்தவர்தான் பத்மநாபன். இவர் ஒரு சிறந்த வீரனாக இருந்தார். ஒரு நாள் காலையில் பத்மநாபன் புலியூர்குறிச்சியில் இருந்து பத்மநாபபுரம் அரண்மனை நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருந்தபோது கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த செண்பகவல்லியும் நீலாதேவியும் கண்டான். அந்த பெண்களின் அழகில் மயங்கி கோட்டைக்கு செல்லாமல் பெண்களை பின்தொடர்ந்து சென்றான். பின்பு கோட்டைக்கு சென்ற பத்மநாபன் நடந்த அனைத்தையும் தன்னுடைய ஆலோசகரிடம் விளக்கி கூறி அந்த பெண்கள் இருவரும் அர்ச்சகரின் மகள்கள் என்றும் பெரியவள் பெயர் செண்பகவல்லி, இளையவள் நீலாதேவி என்றும் தெரிந்து கொண்டான். இப்படி சில நாட்கள் நகர்ந்தது. பங்குனி தேரோட்டத்துக்கு குடியேறியதும் கோவில் அர்ச்சகரை பத்மநாபன் தன்னுடைய கோட்டைக்கு அழைத்து அர்ச்சகரின் மகள்களை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கூறினான். அதற்கு அர்ச்சகர் பதிலேதும் சொல்லாமல் நடுநடுங்க வீட்டிற்கு வந்து நடந்ததை பற்றி தன்னுடைய மனைவியிடம் கூறி வருத்தப்பட்டார். இவ்வாறே ஒரு வாரம் சென்றது. அவருடைய மனைவியும் மகள்களும் நீலகண்டரின் தேரோட்டத்தை காண கிளம்பிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் அர்ச்சகர், இப்போது கோவிலுக்கு செல்ல வேண்டாம், மகள்கள் இருவருக்கும் தோஷம் இருக்கிறது, தோஷம் கழித்த பின்பே கோவில் செல்ல வேண்டும் என்கிறார். பின்னர் தன்னுடைய இரு மகள்களையும் கோட்டைக்கு அருகில் உள்ள பாழடைந்த ஆழ்கிணருக்கு கூட்டிச் சென்று இருவரும் ஒரே சமயத்தில் உள்ளே இறங்கி கால்களை கழுவும்படி கூறுகிறார். கிணற்றை பார்த்து பயந்து நின்ற செண்பகவல்லியை கையை பிடித்து கூட்டிச் சென்றாள் நீலாதேவி. இருவரும் கால்களை நனைக்கும் போது பின்தொடர்ந்த அர்ச்சகர் இரு மகள்களையும் கிணற்றில் தள்ளிவிடுகிறார். என்ன செய்வதென்று அறியாத இரு பெண்களும் கிணற்றுக்குள் தத்தளித்தனர். அதில் இருவரும் மூச்சு திணறி உயிர்விட்டனர். பின்பு என்ன நடந்தது? காத்திருங்கள், பாகம் 2 சொல்கிறேன். இதுபோல் வீடியோக்களை பார்க்க அருண் கிரியேஷன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஊர் கோவில்களின் வரலாறை தெரிந்து கொள்ள உங்கள் ஊரின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க.